வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் பாகம் 16. ஓம் புகழ்முனி பதையே நமோ நம. வேதங்களிலும் ஆகமங்களிலும் பிரசித்தி பெற்றவர்களாக கூறப்படுகின்ற முனிவர்களுக்கெல்லாம் தியான பொருளாக திகழும் செவ்வேல் பரமனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு சொல்லுகின்றது. வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சப்த ரிஷிகளுக்கு தலைவன் குகப்பெருமான். சப்த ரிஷிகளினுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது பலரும் பலவாறு காட்டுகின்றார்கள். உதாரணமாக அகத்தியர், புலத்தியர், அங்கிரசு, கௌதமர், வசிட்டர், காசிபர், மார்க்கண்டர் என கூறுவது ஒரு வகை. அத்ரி, பிருகு, குத்சர், வசிட்டர், கௌதமர், காசியபர், அங்கிரசு என கூறுவது ஒரு வகை. அத்ரி, அங்கிரசு, கௌதமர், ஜமத்கனி, பரத்வாசர், வசிட்டர், விஸ்வாமித்திரர் என கூறுவது ஒரு வகை. எவ்வகையில் கூறினாலும் சப்த ரிஷிகள் போன்ற முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு அருளை வழங்கக்கூடியவன் சுப்பிரமணிய சுவாமி என்று இந்த அடியை நமக்கு பாம்பன் சுவாமிகள் எடுத்து காட்டுகின்றார். புகழ்முனி என்று சொல்லுகின்ற பொழுது புகழப்படுகின்ற முனிவர்கள், இந்த புகழப்படுகின்ற முனிவர்கள் பிரசித்தி பெற்ற முனிவர்கள் என்று பலரை நம்முடைய வேதங்களும் ஆகமங்களும் காட்டுகின்றது. புகழ்முனி என்பதற்கு பதினெண் சிவாச்சாரிய பெருமக்கள், சிவ ஆகமங்களின் எல்லை கண்டு அறிந்த ஞான சொரூபர்கள், உக்ரஜோதி சிவாச்சாரியார், சத்யோஜாதர், ராமகண்டர், வித்யாகண்டர், நாராயணகண்டர், பூதிகண்டர், ஸ்ரீகண்டர், நீலகண்டர், சோமசம்பு, பிரம்மசம்பு, ஞானசம்பு, ஈசான சிவாச்சாரியார், இருதய சிவாச்சாரியார், ராமநாத சிவர், வைராக்கிய சிவாச்சாரியார், திரிலோகசனர், வருணர், ஈஸ்வரர், அகோர சிவாச்சாரியார், பைங்கல சிவர், பிரசாத சிவர் இவர்கள் சைவ சமய பிரவர்த்தர்களான ஞான பெருமக்கள் ஆவார்கள். இவர்களுக்கும் நம்முடைய முருகப்பெருமானே அருள் செய்கின்றார் என்று இந்த புகழ்முனி பதையே நமோ நம என்ற அடியில் நமக்கு விளக்கி காட்டுகின்றார். முத்தாய்ப்பாக புகழ்முனி என்பதற்கு திருப்புகழ் அருளிச் செய்த அருணகிரிநாத சுவாமியையும் இங்கே நாம் குறிப்பிடலாம். அருணகிரிநாத சுவாமிக்கு அருளிச் செய்தவர் நம்முடைய முருகப்பெருமான். மற்றொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது. என்ன என்று சொன்னால், புகழப்படுகின்ற முனிவர்களுக்கு அருள் செய்கின்ற குகப்பெருமான் புகழ்முனி என்ற ஒரு வார்த்தையின் மூலம் புகழப்படுகின்ற முனியாகிய குகப்பெருமான் என்றும் பொருள் கொள்ளலாம். அதாவது முருகப்பெருமானே புகழப்படுகின்ற முனியாக இருந்தார் என்பதனை அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அனுபூதியிலே ஒரு செயலில் காட்டுகின்றார். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ என்ற பாடலிலே தனிவேல் முனி நம் குரு என்று முருகப்பெருமானே முனியாக வந்த தன்மையை காட்டி அருள்கின்றார். அப்படி நம்முடைய சுவாமிகள் முன்பு முனிக்கோலம் தாங்கி எழுந்தருளி ஒரு மொழியை ஓதி மறைந்து அருளினார் என்று ஒரு பாடல் நமக்கு அகச்சான்றாக அமைந்திருக்கின்றது. மாடாடுகள் பல்கும் திருவளமேவு பிரபை காடாரிடம் அதில் நான் அடிகருதும் பொழுது எதுவும் ஊடாடலிலாமே ஒரு மொழி ஓதி மறைந்த வாடாமுக முனியே எனை மறவேல் என்று ஒரு செயல் நமக்கு காட்டுகின்றது. எனவே குகப்பெருமான் குமாரக்கடவுள் முனிவர்களுக்கு அருள் புரிய வந்த தன்மையும், அருணகிரிநாத சுவாமிக்கு அருள் புரிய வந்த தன்மையும், தானே முனியாக இருந்து உபதேசித்து அருளிய தன்மையையும் இந்த ஓம் புகழ்முனி பதையே நமோ நம என்ற அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.